அவர் அப்பாவிற்கு என்ன நடந்தது என்று சாமியார் தன் ஞான தீட்சையில் பார்த்தார். அப்பொழுது அதில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இரு நாட்டு மன்னர்கள் காலன் மற்றும் காங்கேயன். காலன் மிகப்பெரிய போர்ப்படையை வைத்துக் கொண்டிருந்தான். இவனை யாராலும் வெல்ல முடியாது. தன் போர்ப்படைகளை வைத்துக்கொண்டு எதிரி நாட்டு போர்களை எளிதில் வென்று கொண்டிருந்தான். அவ்வாறே காங்கேயன் நாட்டு வீரர்களையும் கொன்று குவித்தான். காங்கேயம் போர் வீரர்கள் பலரும் இறந்துவிட்டனர். இதை பொறுத்து கொள்ள முடியாத காங்கேயன் மரணத்தை விட பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று மந்திரவாதியை அணுகி பல துராத்மாக்களை உருவாக்கி ஏவிவிட்டான். இந்த பேய்கள் யாரை பிடிக்கின்றதோ அவர்கள் மரணமே இல்லாத பிண வாழ்க்கையை வாழ்ந்தனர். காங்கேயன் மரணத்தை விட பெரிய தண்டனையான மரணமே இல்லாத பிண வாழ்க்கையை காலன் நாட்டு போர் வீரர்களுக்கு கொடுத்து விட்டான். இதையறிந்த காலன் தன் முன்னோர்களான மாயன்களை அணுகி அவர்களிடம் உள்ள சூரியனே படாத மந்திர நீர் மூலம் அனைத்து பேய்களையும் அடைத்து வெவ்வேறு திசையில் புதைத்து விட்டான். அப்படி புதைக்கப்பட்ட ஒரு துர் ஆத்மாவினை தான் உங்கள் அப்பா திறந்து விட்டார். அதனால் பாதிக்கப்பட்டு இப்படி மரணமே இல்லாத பிண வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாகவும் கூறினார்.